கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த குருத்தோலை ஞாயிறை காண ஆசரிக்க இறைவன் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த குருத்தோலை ஞாயிற்றில் சிந்திக்கும்படியாக வேதத்திலே அநேக பகுதிகள் உண்டு. இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கு இணையாக நிறைய தலைப்பிலே இதிலே நாம் யோசிக்கலாம். குருத்தோலையை குறித்து நாம் தியானிக்கலாம், கழுதையை குறித்து தியானிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவு கழுதையில் ஏறி ஏன் உட்கார்ந்தார், அதற்கேற்றப்ப சில காரியங்களை தியானிக்கலாம். இன்னைக்கு இந்த பகுதியிலிருந்து ஒரே ஒரு வார்த்தையை தான் உங்களோடு கூட சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த குருத்தோலை ஞாயிறு சம்பவம் 4 சுவிசேஷங்களிலும் வருகிறது. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரையும், மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 11 வரையும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28 40 வரையிலும், யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12 16 வரையும், இந்த 4 சுவிசேஷத்திலும் இந்த பவனி சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் எருசலேம் நகரத்திலே பவனியாக வந்த இந்த குருத்தோலை ஞாயிறை குறித்த ஒரு விளக்கம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 பகுதிகளிலும் விசேஷித்தமான ஒரு வசனத்தை இன்றைக்கு நான் ஹைலைட் பண்ணி அதிலிருந்து தான் 1-2 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு 21:9, மார்க் 11:9. முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர். அடுத்த வசனம், முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். மத்தேயு மார்க்கை வாசித்தோம். நீங்க லூக்கால போய் படிச்சாலும் இது கர்த்தரி நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு இருக்கும். ஆனால் ஓசன்னாங்கிறது அதில் இருக்காது. ஆனால் யோவான் அருமையாக அதில் எழுதியிருக்கிறார். 13ஆம் வசனம், யோவான் 12:13, ஓசன்னா கர்த்தரி நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய கவனத்திற்கு, இன்றைக்கு உங்களுடைய அட்டென்ஷனுக்கு நான் கொண்டு வரக்கூடிய வார்த்தை ஓசன்னா. ஓசன்னாங்கிற வார்த்தையை தான் இன்றைக்கு நான் மையப்படுத்த விரும்புகிறேன். அநேக கருத்துக்களை இதை குறித்து அநேக முறை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஓசன்னா, இந்த ஓசன்னாங்கிற வார்த்தை என்ன? இது எபிரேய வார்த்தை, இட்ஸ் எ ஹீப்ரு வேர்ட் ஓசன்னா. இந்த எபிரேய வார்த்தை ஓசன்னா என்பதற்கு என்ன அர்த்தம்? சேவ் அஸ், சேவ் அஸ், எங்களை இரட்சியும். இன்னொரு அர்த்தம் என்ன? சேவ் நவ், இப்போதே ரட்சியும். எங்களை ரட்சியும், இப்போதே ரட்சியும். ஏன் இந்த குரல்? ஏன் இந்த கூக்குரல்? ஏன் இந்த சத்தம்? ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லலாம். ஆனா இந்த சத்தம் மக்களுடைய அடி வயிற்றிலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளியே கிளம்புது. இது சந்தோஷத்துல பூரிப்புல வருகிற ஒரு சத்தமாக இருந்தாலும், அடுத்தது இங்கே ஒரு புரட்சியை கொண்டு வந்து வெடிக்கிற ஒரு சத்தம் இங்கே காணப்படுகிறது. அதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய காரியம். உணர்ச்சி பூர்வமாக வெளியே வருகிற சத்தம் ஜனங்கள் மத்தியிலிருந்து வருகிறது. ஓசன்னா, கர்த்தரி நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். எஸ், மகிழ்ச்சியின் ஆரவாரமா இருக்கலாம், மரக்கிளைகளை போடலாம், வஸ்திரத்தை போடலாம், எல்லாம் போடலாம். ராஜா பவனி போகிறார் என்று ஆர்ப்பாட்டத்தோடு கூட எல்லா காரியத்தையும் செய்துட்டு இருக்கலாம். ஆனால் ஓசன்னா, சேவஸ், எங்களை இரட்சியும். ஓசன்னா, சேவ் நவ், இப்பொழுதே இரட்சியும். ஏன் இந்த அர்ஜென்சி? ஏன் இந்த கூக்குரல்? ஏன் இந்த சத்தம்? காரணம், ரோம அரசாங்கத்தினால் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் மனித மக்கள். The Roman government was oppressing them, suppressing them.
They were under the bondage of Roman emperors. அந்த பிடியில இருந்து அவர்களால் மீள முடியல. அவர்களுக்கு அங்கே தொந்தரவு இருக்கிறது. அவர்கள் அமுக்கப்படுகிறார்கள். அவர்கள் பல விதத்திலும் துன்பத்தில் இருக்கிற ஜனங்கள் எங்களை ரட்சியும் அப்படிங்கச்சில் there are two sense, both politically and spiritually. இதுதான் அதனுடைய எக்ஸ்பிரஷன் அங்கே குடிக்கிறது. பொலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் என்ன? இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை ரட்சியும் ஐயா, deliver us from the bondage of oppression, deliver us from the bondage of oppression. இதிலிருந்து எங்களை விடுதலை ஆக்குங்க. இதற்கு எங்களுக்கு ஒரு இரட்சகர் வேணும். We need the deliverer, we need the savior. அந்த சேவியரை தான் ஜீசஸா பார்க்குறாங்க. கரங்களை தட்டி அந்த சேவியர் தான் ஜீசஸை பார்க்குறாங்க. இவர் தான் புரட்சி வீரர். இவர் புரட்சி செய்துதான் நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்க முடியும். We can accept him as a king. We can accept him as a king. அதுதான் அங்க வருகிறது. பொலிட்டிக்கல் சப்ரஷன். எங்களை ரட்சியும் ஆண்டவரே, இன்னைக்கே எங்களை ரட்சியும், இதுக்கு மேல எங்களுக்கு தாங்காது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பொலிட்டிக்கல் பாண்டேஜ், த பவர் கிளச்சஸ், அந்த அதிகார ஆதிக்கத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குங்க. இதுதான் மக்களுடைய வாயிலே வந்து ஒரு கூக்குரல் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவனி வருகிறார். இதுதான் பேக்ரவுண்டு. என்ன பின்னணியில பவனி நடக்குது, என்ன பின்னணியில் ஜனங்கள் போடுறாங்க, எல்லாமே அதற்கு அர்த்தங்கள் உண்டு. எந்த ஒரு காரியத்திற்கும் பழைய ஏற்பாட்டுடைய நிழலாட்டம் இல்லாமல் இருக்காது. சங்கீதம் 118 25 26 வசனங்களை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 118 25 26. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தாவே ரட்சியும், இதுதான் ஓசன்னா. கர்த்தாவே, கர்த்தரி நாமத்தினாலே வருகிறவர். இங்க புதிய ஏற்பாட்டில் குருத்தோல பவனில சொல்ற வார்த்தை அங்க இருக்குதா? இதுதான் ஓல்ட் டெஸ்டமென்ட். இதுடைய ரூட் இங்க தான் இருக்குது ஓல்ட் டெஸ்டமென்ட்ல. கர்த்தாவே ரட்சியும், ஹோசன்னா, லார்ட் சேவ் அஸ், எங்களை ரட்சியும், நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒரு காரியம்தான் இங்கே புதிய ஏற்பாட்டிலே அது நிகழ்வதை, அது உறுதிப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் சொல்லுகிறது ஒரு ஒரு பாமாலையாக இருக்கலாம், ஒரு பாடலாக இருக்கலாம், ஒரு துதியாக இருக்கலாம். ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், எஸ், இஸ் பிரைசிங் ஹிம்மா இருக்கலாம். ஆனா அதோடைய அர்த்தம் என்ன? அதுதான் the messianic hope. மேசியாவை குறித்ததான ஒரு நம்பிக்கை அங்கே அவர்களுக்குள்ளே காணப்படுகிறது. Because these Jews were expecting a Messiah. These Jews were expecting a king. ஒரு மேசியாவை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு ராஜாவை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எதற்கு? அவருடைய இமிடியேட் நீட் முதல்ல பொலிட்டிக்கல் பாண்டேஜ்ல இருந்து விடுதலை ஆகணும். அதுக்கு பிறகுதான் அவர்களுடைய ஸ்பிரிச்சுவல். இதுதான் ரெண்டு விதமான காரியங்கள் இங்கே இருக்கிறது. த பொலிட்டிக்கல் சால்வேஷன், அதே நேரத்தில் ஸ்பிரிச்சுவல் சால்வேஷன். ரெண்டு ரட்சிப்பும் இங்கே தேவைப்படுகிறது. பொலிட்டிக்கல் சால்வேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சால்வேஷன். இந்த ஓசனாங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம யோசிக்கும் போது, இட்ஸ் a பவர்ஃபுல் வெப்பன், பவர்ஃபுல் வேர்டு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இது நல்லா தான் இருந்துச்சு. அவங்க ஆர்ப்பாட்டம் போடுறது, ஆரவாரம் போடும்போது ரொம்ப நல்லா மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அவருடைய கஷ்டத்துலேருந்து கூப்பிட்றாங்க, ரைட், பொலிட்டிக்கல். ஆனால் they were not bothered about the spiritual salvation. They were only thinking about the political salvation. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வேணும், எங்களுக்கு ஒரு ரட்சகர் வேணும், மேசியா வேணும், இதெல்லாம் இருக்காங்க.
காலையில் பயங்கர ஆர்ப்பாட்டம், காலையில் பயங்கர ஆர்ப்பாட்டம், கூக்குரல், சத்தம், மகிழ்ச்சி, கிளர்ச்சி எல்லாம் இருக்குது. எங்களை ரட்சியும், இப்பொழுதே ரட்சியும், ஓ லார்ட் சேவ் அஸ், சேவ் அஸ், எங்களை ரட்சியும், இப்பொழுதே ரட்சியும். பட் வெரி சேட் டு சே தட் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 19:42. உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீர் அறிந்திருக்கிறாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதே அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். அவைகளோ உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. இன்னைக்கு யோசித்து பாருங்க, இதுதான் ஒவ்வொருவருடைய நிலைமையும். திஸ் இஸ் வாட் எவ்ரிஒன்ஸ் கண்டிஷன்ஸ். ஷவுட்டிங் and crying unto the Lord, Lord save us, save us, save us. Yes, but what about your inner heart? What about your spiritual mind? எங்களை ரட்சியும் ரட்சியும் ரட்சியும். ஆனால் சாயங்காலம் அந்த மக்கள் அப்போ தான் பார்த்து இயேசு கண்ணீர் விடிக்கிறாரு. Jesus was wept. He was shedding tears to see the city of Jerusalem and remembering the people of Jerusalem whom they were shouting and crying, Hosanna, Hosanna, Hosanna in the morning. But in the evening time, Jesus was saw the city and remembering the people and wept, cried out. உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கே விட்டவைகளை சிந்தித்தால் உனக்கு நலமாயிருக்கும். ரட்சியும், இப்பொழுதே ரட்சின்னு கூக்குரல். எஸ், அந்த கூக்குரல் போட்ட அதே வாய் தான் சொல்லிச்சு, crucify him, crucify him. அவரை சிலுவையிலே அறையும், அவரை சிலுவையிலே அறையும். இதுதான் ஓசன்னாவா? இதுதான் எங்களை ரட்சியும் என்று சொல்லுவதா? என் அன்பு தேவ பிள்ளையே, நாட் ஓன்லி ஜூஸ், யூதர்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு ஒவ்வொருடைய நிலைமையும் அதுதான். இன்றைக்கு உங்களை தற்பரிசோதனை செய்யுங்க. ஆண்டவரே எங்களை ரட்சியும், இயேசுவே எங்களை ரட்சி, எங்களுக்கு இறங்கனி ஒரு பக்கம் கூடுறீங்க, அடுத்த பக்கம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு செய்கை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பழக்க வழக்கங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், நடவடிக்கைகள் உங்களுக்குள்ள இருக்குதா இல்லையா? காலையில ஓசன்னா எங்களை ரட்சியும், சாயங்காலம் ஆண்டவர் அவர்களை பார்த்தா கண்ணீர் வடிக்கிறாரு. இன்னைக்கு ஓசன்னா போடுற, 2 நாள் கழிச்சு நீ தான் சொல்ல போறா இவரை சிலுவையில் அறையுன்ட்டு. How many times we are crucifying Jesus on the cross again and again. எத்தனை முறை இயேசுவை சிலுவையில் மீண்டும் மீண்டும் அறைந்து கொண்டே இருக்கிறோம். Just think about it. ஓசன்னானி சொல்லும்போது நல்லாதான் இருக்கும், ஆனா நாம் எத்தனை முறை அவரை மீண்டும் மீண்டும் நம்முடைய வார்த்தைகளினால, நம்முடைய செய்கைகளினால, நம்முடைய சிந்தனையினால அவரை சிலுவையிலே அறைந்து கொண்டிருக்கிறோம், அறைந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த குருத்தோலை ஞாயிறில் நம்ம எல்லாம் சிந்திக்க வைக்கிறார், நாம் யோசிக்க வைக்கிறார். இதை நாம் சரியான முறையிலே செய்யும் போதுதான் ஒழுங்கான குருத்தோலை ஞாயிறை நாம் ஆசரிக்க முடியும். ஏதோ ஒரு வெத்து வேட்டா பெயரக்கூடாது. எங்களை ரட்சியும் ரட்சியும் ரட்சியும். எஸ், காலையில் வாழ்க சாயங்காலம் ஒழிக அப்படின்னு நினச்சிடக்கூடாது. காலையில் வாழ்க, ஆமாம், காலையில் தான் அவருக்கு வாழ்க போட்டிருப்பாங்க, சாயங்காலம் அவருக்கு ஒழிக போட்டு விட்ருவாங்க. இதே மாதிரி தான்
காலையில் எங்களை விடுதலையாக்கணும். சாயங்காலம் காட்டி கொடுக்கணும். என் அன்பு தேவ பிள்ளைய, உன் ஜெபமும் உன் வாழ்க்கையும் உன் வார்த்தையும் உன் அர்ப்பணிப்பும் சரியானதான்னு யோசித்து பார். ஆண்டவரே ஓசன்னா ஓசன்னா அப்படின்னு சொல்றோம். ஆண்டவரே என்னை ரட்சியும் சொல்றோம். சந்தோஷம், மகிழ்ச்சி அதில் எந்த இது இல்லை. ரட்சியும் என்று சொன்ன நாம் அந்த ரட்சிப்புக்குள்ளே நிலைத்திருக்கிறோமா, அல்லது அந்த டைம் மாறின உடனே அதுலேருந்து விலகி போனா, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்தோம் என்ன சொல்றாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்தை கேட்டவர்களை சிந்திப்பாயானால் உனக்கு நலமாயிருக்கும். இன்னைக்கு சிந்திப்பீங்களா? செயல்படுவீங்களா? ரட்சியும் என்று ஓசன்னா என்று சொல்லும் போது அந்த ஓசன்னா ரட்சிப்பு என் வாழ்க்கையிலே பரிபூரணப்படட்டும் என்கிற நிச்சயத்தோடு கூட இருப்பீங்களா? அப்போதான் அந்த பாக்கியத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு ஒவ்வொருடைய ஜபமும் ஒவ்வொருடைய அர்ப்பணிப்பும் அது மாதிரி தான் இருக்கணும். அப்படி நீங்க செய்யலைன்னா நம்ம ஓசன்னான்னு சொல்லி பிரயோஜனமே கிடையாது. இந்த பக்கம் ஓசன்னா, இந்த பக்கம் ஆண்டவரே நீர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. குருசிஃபை ஹிம், சிலுவையில் அறைகிறோம். எப்படி நம்ம அறைகிறோம்? நம்முடைய வார்த்தை, நம்முடைய செய்கை, நம்முடைய எண்ணங்கள் சிலுவையில் அறைஞ்சிட்டு இருக்கிறோம் அகெயின் அண்ட் அகெயின். இன்னைக்கு இதுல இருந்து தான் நம்ம மனம் திரும்பி வெளியே வருவதற்கு ஆண்டவரே நீ ரட்சியும்னு கேட்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? Let us all stand. Thank you Jesus. இயேசுவே நீ ரட்சியும். எல்லாரும் கேட்கிறோம், என்னை ரட்சியும். இனிமே நான் உங்களை சிலுவையில் அறைய மாட்டேன் சுவாமி. இனிமே நான் உங்களை சிலுவையில் அறைய மாட்டேன். என்னை ரட்சிய மாட்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இனி நான் உங்களை சிலுவையில் அறைய மாட்டேன். அர்ப்பணித்து ஜெபம் போறீங்க. ஓசன்னா ரட்சியும், அவ்வளவுதான். அந்த ரட்சிப்புக்குள்ளே இருப்பேன். எருசலேம் நகரத்தை பார்த்து நீர் என்ன கண்ணீர் வடிக்க கூடாது சாமி. என்னை பார்த்து நீங்க சந்தோஷப்படணும். என் பிள்ளை ரட்சிப்புல உறுதியா இருக்கானே அப்படின்ட்டு சந்தோஷப்படணும். அந்த பாக்கியத்தை எனக்கு தாருன்னு கேட்பீங்களா? அந்த 2 வரிகளை மட்டும் நம்ம பாட போறோம் இப்பொழுது. ஓசன்னா, உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. அவ்வளவுதான். ஓசன்னா, என்னை ரட்சியும் தேவனே. ஓ லார்ட் சேவ் மீ, சேவ் மீ. இப்பொழுதே என்னை ரட்சியும். உன்னத தேவனே, த மோஸ்ட் ஹை, என்னை இப்பொழுதே ரட்சியும். இனிமே நான் உங்களை சிலுவையில் அறைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன் சாமி. என் வாயினால, என் சிந்தனையினால, என் செய்கையினால இனிமே நான் உங்களை சிலுவையில் அறைய விட மாட்டேன் சாமி. இன்னைக்கு உண்மையா ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த தீர்மானம் ஒரு வெறித்தனமான ஒரு தீர்மானமாக மாறட்டும். எதுக்கெல்லாமோ வெறித்தனமா செயல்படுறோம்ல, ஏன் இயேசுவுக்காக வெறித்தனமா எழும்பக்கூடாது? அந்த வெறித்தனமான ஒரு முடிவை தான் நம்ம எடுப்போமா? அர்ப்பணிப்போடு கூட என் கூட சேர்ந்து இந்த 2 வரியும் படிவீங்களா? உள்ளத்தை உடைத்து தேவ கரங்களிலே உன்னை ஒப்பு கொடுத்து. Thank you Jesus. ஓசன்னா, உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. 2 கரங்களை உயர்த்தி ஓசன்னா, உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா.
அப்படியே உங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நீங்க ஆலயத்தில் இருக்கலாம், யூடியூப்ல பார்க்கலாம், எங்க இருந்தாலும் பரவாயில்ல. கர்த்தர் உங்க கூட பேசி இருக்கிறாரு. இந்த வார்த்தையை உள்வாங்கிக் கொண்டு என்னை ரட்சியும் ஆண்டவரே, இந்த ரட்சிப்பு என் ஆவிக்குரிய ரட்சிப்பாக நிரந்தரமாக இருக்கட்டும். இனி உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன், இனி உங்களுடைய சிலுவையில அறைய மாட்டேன். என் வார்த்தைகள், நினைவுகள், என் செய்கைகள் இனி எப்பொழுதுமே உமக்குரியதாக இருக்கட்டும் என்று சொல்லி அந்த அர்ப்பணிப்போடு கூட மீண்டும் ஒரு முறை 2 கரங்களை உயர்த்தி அப்படியே உங்களை டெடிகேட் பண்ணுவீங்களா? ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. தகப்பனே, எத்தனை பேர் இந்த பிரார்த்தனையிலே உண்மையா என்னோடு கூட இணைந்து என்னை ரட்சியும் ஆண்டவரே, இனி என் வாழ்நாள் உமக்காக தான். உம்மை காட்டி கொடுக்கிறவனாய், உம்மை சிலுவையில் அறையுகிறவனாய் இனி நான் இருக்க மாட்டேன் சாமி. என் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன், தத்தம் செய்கிறேன் என்று ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபை கூட இருந்து வழி நடத்தட்டும். உம்முடைய கிருபைகளை மூடி மறைத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும்.